சில நேரம் பிடிக்கலைம்பாங்க, சில நேரம் பிடிக்குதுமாங்க, உங்களுக்கு ஓட்டு போட தவறிட்டோமாங்க, உங்களை மாதிரி ஆளை மிஸ் பண்ணிட்டோமாங்க, இல்ல உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க எங்களை ரீச் பண்ணவே இல்லையம்பாங்க. மக்கள் அப்படிதான் கோகுல் இருப்பாங்க. அந்த கோவங்கள் இருக்கும் கோகுல். கோவத்தை வெளிக்காட்ட முடியாது கோகுல். அது தலைமை பண்பா இருக்காது கோகுல். நீ நிச்சயமா. எனக்கு ஓட்டு போடல, அதனால நீ பட்ட கஷ்டத்தை வேடிக்கை அப்படின்னு சொல்றது தலைமை பண்பு இல்ல கோகுல். எனக்கு வந்து அம்பாசமுத்திரம் வந்து ஒரு தாய் வீடு, மற்றொரு தாய் வீடு மாதிரி ஆயிருச்சு. எனக்கு தொழில்கள் முழுக்க இங்க இருக்கிறதுனால, நான் திண்டுக்கல் மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்திலே இருக்கிறதுனால நான் இங்க இருக்கேன். முழுக்க முழுக்க தொழில்களை எல்லாம் என்னால மாத்திக்கிற முடிஞ்சுன்னா நான் அம்பாசமுத்திரத்திலோட செட்டில் ஆயிரும். அபிமானனுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் திரும்ப திரும்ப அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து செவிசாய்க்காம இருக்குது. இன்னும் திமுகவினுடைய நிலைப்பாடே இன்னும் வரையும் தொடர்றது. இதுகளெல்லாம் நிறைய நம்மளுக்கு கருத்து முரண் இருக்கு. அதுகளை பூரா 6 மாச கால அவகாசத்துக்கு அப்புறம் பேசுவோம். உங்களை தவற விட்டதுக்கு நிச்சயமா அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பண்ணக்கூடிய களப்பணிகள் எல்லாம் பார்த்து இப்படி ஒரு வேட்பாளரை நாம வந்து தவற விட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு சிந்திப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி களப்பணி பண்றதுங்கிறது வேற, அது தேர்தலுக்காக பண்ணுவாங்கன்னு நினைச்சுப்பாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடியும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருவாரியாக உங்களுக்கு வந்து வாக்கு செலுத்தியிருந்தாலும் வெற்றி அடைய வைக்கல அப்படிங்கும்போது, ஆனாலும் நீங்க களத்துல நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் இல்லையா? கூகுள் நம்ம வந்து அந்த மக்கள்கிட்ட வெறுப்பை காட்டவோ அல்லது கோவத்தை காட்டவோ வாய்ப்பே இருக்காது கூகுள். ஏன்னா நம்மளோட பேசுறவங்க பழகுறவங்க பூரா யாரா நம்மளுக்கு வாக்கு செலுத்தினவங்க, நம்மளோட களப்பணி செஞ்சவங்க, நம்மளோட ரத்தம் சதயமா வேலை பார்த்தவங்க. அவங்க மேல நம்ம கோவத்தை காட்ட முடியாது. வெகுஜன மக்கள்ல யாருன்னு தெரியாத போய் நீங்க நம்ம வடிவல் ஜோக் மாதிரி தான் ஆயிரம், என்ன தெரியுதா, கட்டையா குட்டையா சுருட்ட முடிக்காரு என்ன தெரியுதா அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனால நம்மளோட இருக்கிறவங்க பூராமே நம்மளோட பழகினவங்க, நம்மளோட களப்பணி செஞ்சவங்க, நம்மளோட ரத்தம் சதயமா கூடவே நாம எப்படி வெயில கடந்து கஷ்டப்பட்டு உழைச்சோமோ அதோட நின்று உழைச்சவங்க. அதனால அவங்கள்ட்ட கோவங்களை நம்ம காட்டுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு கோகுல். இல்லனா நான் அந்த வெகுஜன மக்களை தான் கேட்கிறேன். அவர்கள் மேல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நாங்க எவ்வளவு உழைச்சோம், எவ்வளவு திட்டங்கள் நாங்க சொன்னோம், எங்களை நிராகரிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வருத்தம் உங்களுக்கு இல்லையா? நிறையவே இருக்கு கோகுல். சின்னவெல்லாம் இல்ல, நிறைய பெரிய பெரிய வருத்தங்கள் இருக்கு, பெரிய பெரிய கோவங்கள் இருக்கு, ஆற்றாமை இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? ஏன்னா இப்ப அவர்கள் வெற்றி பெற வச்ச நபரும் இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு. அது வந்து இன்னும் கூடுதல் வருத்தம். கோகுல் உங்களுக்கு தெரிஞ்ச கோகுல், இந்த மக்கள் அப்படிதான் இருப்பாங்க கோகுல். இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் கோகுல் நம்ம வந்து என்ன சொல்றது களப்பணி செய்ய வேண்டியது இருக்கு கோகுல். அதெல்லாம் ஒரு காலகட்டம் கோகுல், மாறும் கோகுல். கோகுல் 2 குழந்தைங்க வீட்டுல இருக்கும்போது அந்த குழந்தைங்க பண்ற சேட்டை வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்காது. அவங்க பண்ற சேட்டையும் அவங்க பண்ற அட்டூழியமும் அவ்வளவு அநியாயம் பண்ணுவாங்க சேட்டை வீட்டுல. அந்த 2 குழந்தைகள் பெருசாகி பள்ளிக்கூடம் போய் அல்லது விடுதிகளை சேர்த்து விட்டதுக்கு அப்புறம் அல்லது அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வீடே வெறிச்சோடி போய் கிடக்கும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் ஒரு 8வது 10வது போயிட்டாங்கன்னாக்க அந்த வீடே வெறிச்சோடி போய் கிடக்கும். அப்போதைக்கு இந்த சேட்டைகளை எல்லாம் நினைவு கூறிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் நம்மளோட எதிர்க்கும். அது மாதிரி நம்ம செஞ்ச களப்பணிகளை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே வேலை செஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம். மக்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க. சில நேரம் பிடிக்கலைம்பாங்க, சில நேரம் பிடிக்குதுமாங்க, உங்களுக்கு ஓட்டு போட தவறிட்டோமாங்க, உங்களை மாதிரி ஆளை மிஸ் பண்ணிட்டோமாங்க, இல்ல உங்களை எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க எங்களை ரீச் பண்ணவே இல்லையம்பாங்க. மக்கள் அப்படிதான் கோகுல் இருப்பாங்க. அந்த கோவங்கள் இருக்கும் கோகுல். கோவத்தை வெளிக்காட்ட முடியாது கோகுல். அது தலைமை பண்பா இருக்காது கோகுல். நீ எனக்கு ஓட்டு போடல, அதனால நீ பட்ட கஷ்டத்தை வேடிக்கை அப்படின்னு சொல்றது தலைமை பண்பு இல்ல கோகுல். இந்த பிரபஞ்சம் பாத்துக்கிட்டே இருக்கு. நீ எவ்வளவு நாளா உழைக்கிற, எவ்வளவுடா மக்களுக்கு செய்றேன்னு. நான் திரும்ப சொல்றீங்க கோகுல், என்ன அரசியல ஜெயிக்காட்டியா ஐயா நல்ல கண்ணு மாதிரி தோத்துக்கிட்டே இருந்தாலும் கூட அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் கோகுல். எனக்கு புண்ணியம் கோகுல். நான் மக்களுக்காக போராடுறது, பேசுறது, உழைக்கிறது, வேர்வு சிந்துறது, அவங்களுக்காக தூக்கத்தை தொலைக்கிறது, அவங்களுக்காக வெயில கஷ்டப்படுறது, இது எல்லாமே எனக்கு ஒரு புண்ணியம் கோகுல். நான் செய்யற களப்பணிகளுக்கு மக்கள் வேணா ஓட்டு போடாம இருக்கலாம், ஆனால் இந்த பிரபஞ்சம் எனக்கு அந்த பலனை பூரா புண்ணியமா கொடுத்துரும். நான் இல்லாட்டி என்ன, அடுத்து என் தலைமுறையில யாராவது ஒருத்தரவங்க அந்த புண்ணியத்தை அனுபவிப்பாங்க. நான் எப்பவுமே நினைக்கிறது, நான் விதைக்கிறேன், என் தேசிய தலைவர் விதைச்சாரு, அந்த விதையை நாங்க மீண்டும் மீண்டும் இன்னும் விதைச்சுக்கிட்டே இருக்கோம். எங்க வாரிசுகள் யாராவது ஒரு காலத்துல தமிழர்கள் அறுவடை செய்வாங்க, அவன் நல்லா இருப்பான். அப்போ அதுக்கு என் குடும்பத்துக்கும் அந்த புண்ணியம் வந்து சேரும். அதனால நீங்க அதை கவலையப்படாது. இங்க பாருங்க, ஐயோ உழைச்சது பூரா வீணாயி போச்சு, மக்கள் ஏமாத்திட்டாங்க அப்படி நினைக்காதீங்க. படைச்சவன் இருக்கான், படைச்ச இறைவன் இருக்கான், இறை நம்பிக்கை உடைய நபர் இந்த பிரபஞ்சம் இருக்கு, இந்த இயற்கைக்கு அற்புதமான சக்தி இருக்கு. அந்த இயற்கை நம்மளுடைய உழைப்புக்கெல்லாம் பலனை என்றாவது ஒரு நாள் கொடுத்துரும். மக்கள் என்றாவது ஒரு நாள் மாறுவாங்க. அதற்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். 15 வருஷம் தோத்துட்டேன் கோகுல், 15 வருஷமா அழுதுட்டேன் கோகுல், 15 வருஷமா சோர்ந்ததும் பார்த்துட்டேன், அழுதும் பார்த்துட்டேன், கஷ்டப்பட்டும் பார்த்துட்டேன், கத்தியும் பார்த்துட்டேன், வேதனைப்பட்டு பார்த்துட்டேன். கவலையே பட வேண்டாம் கோகுல், போய்கிட்டே இருப்போம் கோகுல். எனக்கு வந்து அம்பாசமுத்திரம் வந்து ஒரு தாய் வீடு, மற்றொரு தாய் வீடு மாதிரி ஆயிடுச்சு. மனமகிழ்ச்சியோட போய் மனமகிழ்ச்சியோட களப்பணி செஞ்சுட்டு மனமகிழ்ச்சியோட வந்து சேர்ற அளவுக்கு எனக்கு அம்பாசமுத்திரம் அவ்வளவு ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நினைவுகளோட கூடிய இடமா மாறி போச்சு. ஒவ்வொரு நாளும் அம்பாசமுத்திரம், நான் இப்பவும் திரும்ப சொல்றேன், எனக்கு தொழில்கள் முழுக்க இங்க இருக்கிறதுனால, திண்டுக்கல் மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்திலே இருக்கிறதுனால நான் இங்க இருக்கேன். முழுக்க முழுக்க தொழில்களை எல்லாம் என்னால மாத்திக்கிற முடிச்சுன்னா நான் அம்பாசமுத்திரத்திலோட செட்டில் ஆயிரும். அப்படி ஒரு அருமையான ஊர், குறிப்பா தாமிரபரணி. ஆகவே அந்த பசுமையான தாமிரபரணி, அந்த எப்பவுமே ஜீவநதி, வற்றாத ஜீவநதி, அந்த ஊருக்கு போய் அது சீமானனுக்கு தான் அந்த நன்றியை சொல்லணும். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் திரும்ப திரும்ப அண்ணனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். போயிட்டு ரொம்ப அருமையான ஒரு இது கோகுல். பல பேட்டிகள், உங்கள்கிட்ட மட்டும் இல்ல, பல பேட்டிகள் அதை சொல்லிட்டேன். எனக்கு அப்படி ஒரு அற்புதமான ஒரு, என் குடும்பத்தோட கூட்டிட்டு போய் பல இடங்களை சுத்தி காட்டணும், அந்த நினைவுகளை எல்லாம் பயந்துக்கிறேன்னு ஆசைப்படுறேன். தொடர்ச்சியா நான் வந்து இன்னும் அம்பாசமுத்திரத்துல களப்பணிகள் செய்வேன் கோகுல். நிச்சயமா இந்த ஒரு புத்துணர்ச்சி தான் உங்ககிட்ட பிடிச்சது. நிறைவா வந்து ஒரு கேள்வினா, தாவேகாவினுடைய 1 மாத கால ஆட்சி எப்படி இருக்கிறது?
6 மாத காலத்திற்கு பிறகு சொல்கிறேன். ரொம்ப மோசமான சூழ்நிலையில பாலியல் வன்கொடுமைகளை நான் வந்து கண்டிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் 6 மாதம் கழிச்சு கண்டிக்கிறது ரொம்ப மோசமானது. அதனால வந்து மற்ற பொருளாதார சிக்கல், அவங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுறது, அல்லது அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உள்கட்சி பிரச்சனை, அல்லது அமைச்சர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, அல்லது அதிகாரிகளை மாத்துறது, தவறான அதிகாரிகளுக்கு பொறுப்பு கொடுக்கறது, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து செவிசாய்க்காம இருக்குது, இன்னும் திமுகவினுடைய நிலைப்பாடே இன்னும் வரையும் தொடர்றது, இதுகளெல்லாம் நிறைய நம்மளுக்கு கருத்து முரண் இருக்கு. அதுகளை பூரா 6 மாச கால அவகாசத்துக்கு அப்புறம் பேசுவோம். ஆனா இப்ப நம்ம பேச வேண்டியது, நாம வைக்கிற கோரிக்கை தமிழக வெற்றி கழகத்திற்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை, பெண்கள் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்துங்க, குழந்தைகள் பாதுகாப்பை அதிகப்படுத்துங்க, பாலியல் வன்கொடுமைகளுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வை ஏற்படுத்துங்க. ஏன்னா 6 மாசம் கழிச்சு பாலியல் வன்கொடுமைக்கு குரல் கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? 6 மாசம் உங்களை வந்து நாங்க விமர்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் அதற்காக பாலியல் வன்கொடுமைகளை நாம வந்து வேடிக்கை பார்த்துட்டு போக முடியாது. குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் பெண்களுடைய பாதுகாப்பையும் ரொம்ப உறுதிப்படுத்துங்க. பாலியல் வன்கொடுமைகளுக்கு உச்சபட்ச தண்டனைகளை கொடுங்க. அந்த வழக்குகளை விரைவா விசாரிச்சு விரைவா தீர்வுகளை ஏற்படுத்துங்க. நிறைய வந்து வழக்குகளை வந்து இப்ப பதிவு செய்யாம உங்க ஆட்சிக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளும் அரசு அதிகாரிகளும் நிறைய வருவாய்த்துறை அதிகாரிகளும் வரக்கூடிய பாலியல் வன்கொடுமை வழக்குகளையும் பாலியல் பிரச்சனைகளையும் வழக்கு பதிவு செய்யாமையே போய்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து வழக்கை பதிவு செய்யாம, வழக்கு பதிவு செய்யறதுக்கே வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா வழக்கு பதிவு செய்யப்படுறோம்னாக்கா அங்க இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அதிகாரிகளோ, காவல்துறை அதிகாரிகளோ, பெண் காவலர்களோ ரொம்ப ஆபாசமா பேசுவாங்க. பாதிக்கப்பட்ட பெண்களையே, பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளையே ரொம்ப ஆபாசமா பேசுற சூழ்நிலை இன்னைக்கும் இருக்கு. ஏன் இதெல்லாம் தேவை? நடந்து போச்சு, விட்டுட்டு அடுத்த வேலையை பாரு, ஏன் அவமானப்பட்ட கோர்ட்டு கேஸ் நீ அலைஞ்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து என்ன செய்ய போற? இந்த சமுதாயத்துல இப்ப இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துல அவன் தப்பிச்சு வந்துருவேன், உடனே 15 நாள் ஜெயில இருந்து வெளியில வந்துருவேன், நீ என்ன செய்ய போற? இதெல்லாம் விட்டுட்டு போ அப்படின்ற அளவிற்கு அவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கும், புகார் கொடுக்க வர்றவங்களே ரொம்ப ரொம்ப குறைவு. பாலியல் வன்கொடுமை நடக்குதுன்னா 90 விழுக்காடு வந்து புகார் கொடுக்க வரமாட்டாங்க. இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டமைப்பை மீறி அவமானத்துக்கும் அசிங்கத்துக்கும் அஞ்சிட்டு வரமாட்டாங்க. அதையும் மீறி வர்றவங்களே அதிகாரிகள் வந்து வழக்கு பதிவு செய்ய விடாம தடுத்து ரொம்ப கொச்சையாவும் ஆபாசமாவும் பேசி அவங்களுடைய அவங்க பாதிக்கப்பட்டதவே இன்னும் வந்து அருவருப்பா பேசி அவங்களை கொச்சைப்படுத்துறாங்க. இதுகளை எல்லாம் தவிர்த்து அண்ணன் வந்து அந்த விடயத்துக்கு வந்து ரொம்ப அதீத முக்கியத்துவம் கொடுத்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கும், அந்த வழக்குகள் மட்டும் மிக தீவிரமா விசாரிச்சு, ஏன்னா வாதியம் இறந்து விட்டார், பிரதிவாதியம் இறந்து விட்டார், வாய்தா மட்டும் அடுத்த மாதம்ன்றதா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதித்துறையினுடைய அவலமே. அந்த அவலத்தை இந்த மாதிரியான வழக்குகள்ல இழுத்தடிக்காம விரைவான ஒரு விசாரணை நடத்தி விரைவான ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கொடுத்து அந்த குற்றவாளி வந்து தண்டிக்கப்படணும். அது கடுமையான தண்டனையா இருக்கணும். அந்த தண்டனையே மற்றவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் முன்னுதாரணத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் என்னுடைய தனிப்பட்ட இது தாழ்மையா கேட்டுக்கிறேன். நிச்சயமான கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க. நேரம் ஒதுக்கி நேர்கள் 6 மாசம் தான் கோகுல், 6 மாசம் தெரிஞ்சு பொறுத்திருப்போம். 6 மாசத்துக்கு அப்புறம் நடந்துச்சுனாங்க, அதுக்கப்புறம் நம்ம அளவுக்கு விமர்சனம் பண்றாங்க யாருமே இருக்காது. அந்த அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை நம்ம ஒண்ணு வைப்போம். ஆனா ஒரு 6 மாசம் அவகாசம் கொடுப்போம். தொடர்ச்சி அதான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, நான் பொறுத்து வந்து பாக்கலாம். நன்றி கோகுல். வணக்கம். உங்க பணி சிறக்கட்டும். வாழ்த்து.